ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான, இதுக்கு மேலே ஈஸியாக இருக்காது, அவ்வளோ ஈஸியான சிக்கன் கறி, அது பெப்பர் போட்டு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் மண் பாத்திரம் எடுக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சட்டி நம்ம சூடாக்கிறதுல ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஆன் பண்ணுறதில்ல ஸ்டவ்வை. வெறும் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது சின்ன வெங்காயம் இருந்தாக்கா ஒரு 15 வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். 2 வெங்காயம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி அது இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு இப்போ பொடி வகைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் குருமிளகு பொடி, 1 டீஸ்பூன் வறுத்த பொடி பண்ண ஜீரகப்பொடி, இது சோம்பு பொடி அதே மாதிரி டீஸ்பூனில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்படின்னா 1.5 டீஸ்பூன் தனியா பொடி, காரத்துக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஒன்றும் பற்ற வச்சுட்டு நீ வெறும் பச்சையாகவே எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சுக்குங்க. லெமன் புழிஞ்சிட்டு இப்போ ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் வேகட்டும், நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு அது வேக விடுங்க. இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா அது வேகணும். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நல்லா வெந்து குழஞ்சிருக்குது. மசாலாலாம் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்தாச்சு. இப்போ 1/2 கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கோழி வேகிறதுக்கு வேண்டி 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தாட்டி 1 டீஸ்பூனோ இல்லாட்டி 2 டீஸ்பூனோ குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது குருமிளகத்தோட காரம் தான் நல்லா மேலே நிற்கணும். அதனால் பெப்பர் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ கோழியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாலாம் கோழியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ரொம்ப ஈஸியான கறி இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் சிக்கன் எல்லாம் வெந்திருக்கும். தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி இருக்கும். நமக்கு திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாக்கா அப்படியே திறந்து வச்சு அது நல்லா வற்றிச்சு எடுக்கலாம். இது சப்பாத்திக்கு, நானுக்கு, சாப்பாடுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.